மிதுன ராசி நேயர்களுக்கு 2026 ஜனவரி எப்படி இருக்கும்? ராசியில் குரு, 7ஆம் பாவத்தில் செவ்வாய், சுக்கிரன், சூரியன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றது. புதனும் இருக்கிறார். புதன், சூரியன், செவ்வாய் 7ஆம் பாவத்தில் சேரும் பொழுது ஸ்கின் டிசீஸ் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. தொழிலில் நல்ல லாபத்தை பார்க்கலாம், மன நிம்மதி இருக்கும், கோபம் வரும். ஆனால் குரு பார்வை 7ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது கோபம் கொஞ்சம் குறையும். வீட்டில் இருந்த சண்டைகள் கம்மியாகும், விவாதங்கள் கம்மியாகும், பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள். நீங்கள் வியாபாரியாக இருக்கீங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருக்கீங்க, நல்ல பெயர் புகழ் இருக்கும். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆணாக இருந்தால் கோபம் செய்யாமல் கவனித்து வேலை செய்தால் புகழ் அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு டார்க் கலர் அணியாமல் ஆஃபீஸுக்கு போக வேண்டும். இதிலே பரிகாரம் சொல்கிறேன். டார்க் கலர் அணியாமல் ஆஃபீஸுக்கு போனால் இந்த மாதம் உங்களுக்கு வருமானம் இன்க்ரீஸ் ஆகும், ஏதாவது நல்ல போஸ்டிங் கிடைக்கும் என்று சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நல்லா படிப்பீங்க, தைரியமாக இருப்பீர்கள். மன கட்டுப்பாட்டில் இருந்து படித்தால் நல்ல படிப்பீர்கள். வீட்டில் இருக்கின்ற எல்லோருக்கும் இந்த மாதம் நன்மை செய்யும். வயதான அப்பா, அம்மா, மருமகள் எல்லோருக்கும் இந்த மாதம் நல்லாவே இருக்கும். விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் என்று சொல்லலாம். நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அரசியல்வாதியும் வியாபாரியும் கலைஞர்களுக்கும் இந்த செவ்வாய் திரும்பி ஒரு 15 டேஸில் 8ஆம் பாவத்தில் போயிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் இந்த கிரகங்கள் 4 இருக்குது, இதில் இந்த 2 ஸ்ப்ளிட் ஆகும். 2 ஸ்ப்ளிட் ஆகும் பொழுது தனித்து செவ்வாய் புதன் 7ஆம் பாவத்தில் இருக்கும், சுக்கிரன் மாறும், சூரியன் மாறும். அந்த நேரம் மாத்திரம் நீங்கள் ரொம்ப கம்மியாக பேசிட்டு சில பரிகாரம் சொல்கிறேன், அந்த பரிகாரம் பண்ணுங்கள். பரிகாரம்: தினமும் பகவான் சூரியனுக்கு தண்ணீர் விட வேண்டும். ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் படிக்க வேண்டும். வியாழக்கிழமை அரச மரத்துக்கு கீழே தீபம் ஏற்ற வேண்டும். இதை பண்ணிங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.